ஹலோ மக்களே, கார்த்தி தீபா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம கார்த்திய மாசா காட்டி இருக்கிறது செமையா இருக்குது. அது மட்டும் இல்லாம சந்திராவை நம்ம கார்த்தி சரியா வெளுத்தெடுக்கிறாங்க. அந்த 2 ஆட்கள பத்தி சந்திரா கிட்ட விசாரிக்கிறாங்க. சந்திராவுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. உடனே காளியம்மைக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லவும், நம்ம கார்த்தியும் காளியம்மோட வீட்ல தான் 2 ஆட்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளான போட ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தியும் ஒரு பிளான் பண்ணி காளியம்மோட வீட்டுக்குள்ளேயே அந்த 2 ஆட்கள தேடி போயிடுறாங்க. ஒரு வழியா நம்ம கார்த்தி அவங்கள கண்டுபிடிச்சாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம கார்த்திய சந்திரா கிட்ட வந்து அந்த 2 ஆட்கள பத்தி விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாம எதுவுமே இருக்காது. அந்த ஆட்கள் எங்க இருக்காங்கன்னு ஒழுங்கா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லவும், சந்திராவும் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நிஜமாவே இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட மயில் வாகனமும் சிவனாண்டியும் சந்திராவும் சேர்ந்து பேசிட்டு இருந்த வீடியோவை காட்டுறாங்க. இந்த வீடியோ மட்டும் உங்க அக்கா கிட்ட காட்டினா என்ன ஆகும்னு தெரியும்ல. ஒழுங்காட்டு உண்மைகளை சொல்லுங்கன்னு சந்திராவை மிரட்டுறாங்க. சந்திராவும் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே பயந்து போயிடுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நம்ம கார்த்தி மாசாட்டு சந்திராவை மிரட்டுறாங்க. கீழே என்னன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி நடந்துட்டே இருக்காங்க. கீழே தான் உங்க அக்கா நிக்கிறாங்க. இப்ப உடனே போய் இந்த வீடியோவை காட்ட போறேன்னு மயில் வாகனமும் சந்திரா கிட்ட சொல்லவும், சந்திராவும் நிஜமாவே எனக்கு தெரியாது, எல்லாம் எங்க அத்தை காளியம்மைக்கு தான் தெரியும்னு சொல்லவும், நம்ம கார்த்தியும் அப்போ உங்களுக்கு தெரியாதுன்னா ஃபோன் பண்ணுங்க காளியம்மைக்கு, அப்படியே லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்கன்னு சொல்றாங்க. காளியம்மை கிட்ட பேசும்போது நம்ம சந்திராவும் என்னத்த அந்த 2 ஆட்களும் நம்ம கண்ட்ரோல்ல சேஃபா தானே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு காளியம்மையும் ஆமா, அவங்க இருக்க இடத்த யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், காளியம்மை கிட்ட நம்ம சந்திரா வந்து அப்ப எந்த இடத்துல தான் அந்த ஆட்கள ஒளிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. காளியம்மையும் இப்போதைக்கு உன்கிட்ட சொல்ல முடியாது மருமகளே, எல்லாம் நேரம் வரும்போது சொல்றேன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. நம்ம கார்த்திக்கும் மயில்வாகனுக்கும் இன்னும் கொஞ்சம் குழப்பாயிடுது. இப்ப என்ன பண்றது? சின்னத்தைக்கும் எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்ப அவங்கள எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப கார்த்தியும் மயில்வாகனத்திட்ட ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. கண்டிப்பா காளியம்மோட வீட்ல தான் அந்த ஆட்கள் இருப்பாங்க. எப்படியாவது அவங்க வீட்டுக்கு போனா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மயில் வாகனமும் நீங்க சொல்ற பிளான் எல்லாம் சரிதான் சகல. ஆனா எப்படி அந்த காளியம்மோட வீட்டுக்குள்ள போறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கவும், நம்ம சகலையும் எல்லாம் நீங்க இருக்கீங்களே சகல, அதுக்கப்புறமா என்ன யோசிச்சுட்டு ஒரு கெட்டப்பா மாத்தினா நம்ம பாட்டுக்கு காளியம்ம வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. அந்த கார்த்தியோட பிளான் படியே நம்ம சுவாதி கிட்ட ஒரு ஐடியாவை சொல்றாங்க. நீங்க எல்லாருமே என் கூட சேர்ந்து நடிக்கணும். அப்ப கரெக்டாட்டு ஒரு வீட்டுல போய் அந்த 2 ஆட்களை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. அதே சமயத்துல அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, மயில் வாகனமும் ஒரு சாமியார் கெட்டப்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோவிலுக்கு காளியம்மை வர டைமா பார்த்து கரெக்டா நீங்களும் அங்க போகணும். கொஞ்சம் ஆட்களையும் செட் பண்ணி உங்கள புகழ்ந்து பேசுற மாதிரி செட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த சாமியார் இந்த கம்பி எல்லாத்தையுமே தங்கமா மாத்திருவாங்க. அவ்வளோ பெரிய மாயாஜால பவர் எல்லாம் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்ப வைக்கணும் மாரி ஒரு பிளான போடுறாங்க. கரெக்டா காளியம்மையும் கோவிலுக்கு வரும்போது அங்க என்னடான்னா பயங்கர கூட்டமா இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்து என்ன இங்க கூட்டம்னு சொல்லிட்டு பக்கத்துல விசாரிக்கவும், அங்க ஒரு சாமியா இருக்காங்க. அவங்க ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க. அவங்க மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கப்புறமா நம்ம வீட்டுல பணம் கொட்டணுங்கிற மாதிரி பேசுறாங்க. இதை கேட்ட உடனே காளியம்மைக்கு அப்படி என்ன பவர் இருக்கு? எல்லா சாமியார் மாதிரி தானே அப்படின்னு சொல்லவும், இல்ல இவர் வந்து கம்பிய தொட்டாலே அதெல்லாம் பொண்ணா மாறிடுதான் அப்படின்னு சொல்லவும், காளியம்மைக்கு இன்னும் கொஞ்சம் ஆசையா இருக்கு. அப்ப இந்த சாமியார் மட்டும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா நமக்கும் செல்வம் கொட்டும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே சமயத்துல சுவாதி எல்லாருமே சீடர்களா இருக்கும்போது நம்ம மயில் வாகனமும் செமையா அங்க இந்த இடத்துல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு ஒவ்வொருத்தர் குறையும் தீர்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆள் என்னடானா எனக்கு இப்படி தொழில்ல நஷ்டம் ஆயிட்டு எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், எனக்கு லாபம் வேணும் அப்படின்னு சொல்லவும், அந்த சாமியாரும் ஆசீர்வாதம் பண்ணும்போது கரெக்டா அவங்களுக்கு ஒரு ஃபோன் காலும் வருது. அங்க என்னடானா ஒரு நல்ல செய்தியும் வருது. உங்களுக்கு தொழில்ல நல்ல லாபம் கிடைச்சிட்டுங்கிற மாதிரி பேசுறாங்க. இத கேட்டு நம்பின காளியம்மையும், ஓ இவ்வளோ விஷயங்கள் இந்த சாமியார் கிட்ட இருக்கா, எப்படியாவது இவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும்னு காளியம்மையும் அந்த சாமியார் கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அந்த சாமியாரும் உனக்கு என்னம்மா குறை, உனக்கிட்ட தான் செல்வம் எல்லாம் நிறைய இருக்குதே அப்படின்னு சொல்லவும், எனக்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆனா நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் எனக்கு. அதனால எங்க வீட்டுக்கு நீங்க வரணும் சாமி அப்படின்னு சொல்லவும், நம்ம மயில் வாகனமும் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. நம்ம நினைச்சது எல்லாம் கரெக்டா நடக்குது. சகலையோட ஐடியாவே ஐடியா தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க.
அதே சமயத்துல காளியம்மே வீடு எங்க இருக்குங்கிறத எல்லாத்தையும் சொல்ல வரும்போதே, நம்ம சாமியாரும் உன்னோட வீடு எனக்கு எங்க இருக்குன்னு தெரியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வழியும் சொல்றாங்க. இத கேட்ட உடனே காளியம்மா அப்படியே ஆச்சரியம் ஆயிடுறாங்க. சாமியாருக்கு எவ்வளோ பவர் இருந்தா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. கண்டிப்பா எல்லாமே தங்கமா மாறிடும்னு சொல்லிட்டு சாமியார வீட்டுக்கே கூப்பிடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா காளியம்மே சாமியார வர வைக்கிறதுக்காண்டி எல்லா பிளானையும் போட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் சந்திராவும் சிவனாண்டிட்ட ஃபோன் பண்ணி கார்த்திக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டு போல என்கிட்ட வந்து நம்ம 2 பேரும் பேசின வீடியோவை காட்டி அப்படியே மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். இதை மட்டும் என்னோட அக்கா சாமுண்டேஸ்வரி பார்த்துருந்தானா எல்லாமே பிரச்சனை ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல ஜாக்கிரதையா இருங்க. அவன் எல்லா பிளானையும் சொதப்பியிருக்கான். இந்த பிளானையும் சொதப்பிடுவானோன்னு எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. ரொம்பவே உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லவும் சிவனாண்டிய சந்திரா கிட்ட வந்து நீ எதுக்குமே கவலைப்படாத. இந்த வாட்டி பிளான் போட்டது என்னோட சித்தி காளியம்மா. அதனால எதுவுமே தப்பாகாது அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல சந்திராவும் அந்த 2 ஆட்கள் கார்த்தியோட கண்ணுல படாம பார்த்துடுங்க. அவங்க மட்டும் மாட்டுனா அதுக்கப்புறமா எல்லா விஷயமே வெளியில வந்துடும் அப்படின்னு உஷாரா இருக்க சொல்றாங்க. சிவனாண்டியும் சந்திரா கிட்ட நீ எதுக்குமே டென்ஷன் ஆகாத, எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் காளியம்மையும் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. எப்படியாவது இந்த வீட்டுக்கு சாமியாரம் வரப்போறாங்க, நமக்கு நிறைய தங்கம் கிடைக்க போகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. மயில் வாகனமும் அந்த வேடத்துல கரெக்டா வீட்டுக்கு வந்துடுறாங்க. சுவாதியும் அதுக்கு ஏத்த மாதிரி நடிக்கிறாங்க. காளியம்மா அவங்கள வீட்டுல கூப்பிடும் போது நம்ம சாமியாரும் எல்லா இடத்தையும் பார்த்து அந்த ஜன்னல் கம்பி எல்லாத்தையுமே நான் தங்கமா மாத்தி தரேங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்படி நம்ம கார்த்தியும் ஆட்கள் எல்லாம் செட் பண்ணி வைக்கிறாங்க. மயில் வாகனமும் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்ததான் எனக்கு எல்லா ஐடியா கிடைக்கும்னு இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு கேட்குறாங்க. நம்ம காளியம்மையும் ஏதோ ஒரு பேராசையில சரி சாமி நீங்க சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். நான் உங்களை கூட்டிட்டு போகலான்னு ஒரு ஆட்களை அரேஞ்ச் பண்ணி இந்த சாமியாரா எல்லா இடத்தையும் ரூம் எல்லாம் காட்டுங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. மயில் வாகனமும் அவங்க சிஷ்ய பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்த மாதிரி இடத்த பார்க்கும்போது அங்க என்னடானா 2 ஆட்கள் வித்தியாசமா இருக்கத பார்க்கவும் இவங்க தான் கண்டிப்பா வந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி அப்ப இங்க தான் இருக்காங்க. நம்ம சகலை கிட்ட இத பத்தி சொல்லிடணும். சகலை எப்படியாவது வந்து இந்த 2 ஆட்களை கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சாமியாரும் ஏதோ ஒரு மாயாஜாலம் எல்லாம் காட்டுறாங்க காளியம்மைட்ட. காளியம்மையும் அப்படியே அதை நம்பி போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தங்கம் எல்லாமே பெருகும். அதுக்கு நான் சொல்றபடி கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமும் ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. காளியம்மையும் அதுபடியே நடக்கலான்னு சொல்றாங்க. ஒரு வழியாட்டு நம்ம கார்த்தி அந்த 2 ஆட்களையும் கண்டுபிடிச்சு அது மட்டும் இல்லாம இந்த சூழ்ச்சிக்கு பின்னாடி யாரெல்லாம் மறைஞ்சிருக்கா யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கான்னு விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சந்திராவும் சிவனாண்டியும் இந்த விஷயத்துல தலையிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம கார்த்தியை நினைக்கிறாங்க. எப்படியோ நம்ம சாமுண்டேஸ்வரோட வீடை ஏமாத்தினவங்களை கண்டுபிடிச்சு அவங்க 2 பேரையும் நம்ம கார்த்தி சரியா பிடிச்சு விசாரிப்புல எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி அத்தையோட வீட்டையும் திரும்பி கொடுத்துருவாங்கன்னே சொல்லலாம்.